அண்மைச் செய்தி. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான தகுதி நீக்க நோட்டீஸை ஏற்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்ய கோரி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நோட்டீஸ் கொடுத்த நிலையில் முறையான நடைமுறைகளை பின்பற்றி தகுதி நீக்க நோட்டீஸ் ஆய்வு செய்யப்படும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான தகுதி நீக்க நோட்டீஸை ஏற்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விரிவான விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன். இந்த ஓம் பிர்லா பேட்டி குறித்த விரிவான விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த வாரம் சபாநாயகரை சந்தித்து திமுக எம்பிக்கள் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்பீச் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு, நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, அதே போன்று சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ், காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்த அதாவது இம்பீச்மெண்ட் நோட்டீஸை சபாநாயகரிடம் அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து வழங்கியிருந்தார்கள். இந்த நாடாளுமன்றம் முடிவிட்டதை தொடர்ந்து இது குறித்த கேள்வியை சபாநாயகரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய போதுதான் அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அதனை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது தொடர்பாக ஆலோசித்து வருவதாகவும் சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். பொதுவாகவே இது போன்ற நோட்டீஸ்கள் கொடுக்கும் போது அதனை முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பது என்பது வழக்கம். அதன்படி எப்போது வேண்டுமானாலும் அதனை சபாநாயகர் அறிவிக்கலாம். அந்த அடிப்படையில் தற்போது அந்த நோட்டீஸ் மீது அதனை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாக சபாநாயகர் தற்போது டெல்லியில் செய்தியாளர்களிடம் நாடாளுமன்ற வளாகத்தில் பேசும்போது தெரிவித்திருக்கிறார். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.